வணக்கம். என் பேர் பாரதிதாசன். நான் மலேசியாவில் தேசிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் படிக்கிறேன். எனக்கு செகண்ட் இயருக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான எந்த ஹெல்ப்பும் வரலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அது சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி சமூக நீதி அண்ணன் வன்னியரசு இல்லை அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தாரு. நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் 2025, அதில் நீங்கள் டியூரேஷன் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா நான் 2025 தான் இங்கே வந்தேன், மலேசியா வந்தேன். 2025 விஷயத்தை இவர் எடுத்து வச்சுட்டு நான் போன வருஷம் பண்ணதெல்லாம் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. இன்னொன்று, அவங்க டியூஷன் ஃபீஸும் லிவிங் எக்ஸ்பென்ஸும் கொடுத்தாங்க, உண்மை தான், 12 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறது ரிசர்ச்சுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கேட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஐ ரீட் சம், இந்த டேட்டாவை நான் உங்ககிட்ட ரீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ப்ரொஃபஸர் செகண்ட் இயருக்கு எவ்வளோ ரிசர்ச் வேணும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு 2026 மார்ச் 24 மெயில் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21 பில்லை நான் சப்மிட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் ரிசர்ச் ஃபீஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 24 ரெஸ்பான்ஸ் வரல, நான் ஃபாலோ பண்ணேன். ஏப்ரல் 13 கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஜூன் 8 ஃபாலோஅப் மெயில் போட்டேன். ஜூன் 29 கொட்டேஷன் அனுப்பினேன். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் வரல, தொடர்ந்து மெயில் அனுப்பினேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் அண்ணன் வன்னியரசை என்னுடைய வெல்விஷஸ் மூலியமாக முயற்சி பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவர் 20 7வது மாதம் 2026 ஃபஸ்ட்டு மனு அவருக்கு அனுப்பினேன். அவசர மனுவாக 11/08/2026 செகண்ட் மெயில் அனுப்பினேன். என்னுடைய வெல்விஷஸ் அண்ணனுங்க தொடர்ந்து வன்னியரசு அண்ணனை பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவர் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன்னு டைரக்டருக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த பில்லு விஷயத்தை அவர் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆன உடனே அந்த ஸ்டூடெண்ட் பில்லு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் சொன்னால், நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பையன் மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இவன் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களே, இது ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆனால் நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணே? உங்கள் வரலாறு உங்களை மன்னிக்காது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்ண்ணே. தலித் ஸ்டூடெண்ட்டு இங்கே போய் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காப்புல, என்ன பிரச்சனைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களாண்ணே? நீங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலை. நான் இதெல்லாம் இந்த டேட்டாலாம் எடுத்து அரசுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆனால் அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, இதான் உண்மை. நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வரலை. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்கிற தகவல் முற்றிலும் பொய். நன்றிங்க. தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டசபையில் வன்னியரசு சமூக நீதி துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் வன்னியரசு ஒரு கருத்தை பேசினார். அவர் பேசிய விஷயம் உண்மையிலேயே பரபரப்பாக ஏற்கனவே சமூக வலைதளத்தில் வைரலான ஒரு வீடியோ குறித்ததான ஒரு விளக்க விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு மாணவர் அயலகத்தில், அதாவது மலேசியாவில் படிக்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவர், அவருக்கு தமிழ்நாடு அரசுடைய கல்வி நிதி கிடைப்பதில் இருக்கிற தர்ம சங்கடம், கிடைக்காமல் தாமதப்படுத்துகிற விஷயம், அவர் அங்கே நிறைய சிக்கலில் இருக்கார். அவரை போன்ற ஏராளமான மாணவர்கள் விசாவுக்காக பணம் கட்ட முடியல, கல்லூரிக்கு பணம் கட்ட முடியலன்னு நிறைய சிக்கலோடு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நிதியை ஒதுக்க வேண்டிய தாவேக அரசாங்கம் ஏதோ காரணத்தினால அதை தள்ளி போடுகிறது அல்லது தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. அது இணையத்தில் அந்த மாணவர் பாரதிதாசன் அப்படின்ற ஒரு மாணவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கார். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஆக அந்த மாணவர் சொல்கிற விஷயத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் திமுக ஆட்சி காலத்தில் தான் இங்கே வந்தேன், எனக்கு அது உதவித்தொகை கிடைச்சி நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டுக்கான, அதாவது 2026 ஆண்டுக்கான கல்வி கட்டணம் ப்ளஸ் நான் தங்கி சாப்பிடுவதற்காக மற்ற
ஹாஸ்டல் ஃபீஸ் உட்பட மற்ற செலவினங்களுக்காக அரசாங்கம் தருவதாக சொன்ன நிதி எனக்கு வந்து இன்னும் சேரலை. பலமுறை அவர்களுக்கு நான் வந்து மெயில் போட்டும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருந்தும் அண்ணன் வன்னியரசு ஒரு பொய்யை, அண்ணன் சொல்வது பச்சை பொய், அவர் பொதுவெளியில் சொல்லுகிறார். அவர் சம்பந்தப்பட்ட மாணவர் பில் எல்லாம் சப்மிட் பண்ணவே இல்லை, பில் கொடுக்காம அவருக்கு எப்படி நாங்கள் நிதியை அனுப்ப முடியும் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் சொன்ன அத்தனையும் பொய் என்கிறார் அந்த மாணவர். நான் ஏற்கனவே மெயில் மூலமாக எல்லாமே அனுப்பிட்டேன், சம்பந்தப்பட்டவர்கள் மூலமா அனுப்பிட்டேன். சரி, அண்ணனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா என்னிடம் நேரடியாக என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாமே, எனக்கு நேரடியாக மெயில் அனுப்பிச்சிருக்கலாமே, என்னிடம் நிறைய விஷயம் விவரத்தை கேட்டிருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி எதுவும் செய்யாமல் என்னை தொடர்பே கொள்ளாமல் நான் பொய் சொல்வதாக அவர் சொல்வது பச்சை பொய் என்கிறார். இங்க வந்து என்ன விஷயம்னா, இப்ப அந்த மாணவர் வீடியோ வெளியிட்டாரு, அந்த வீடியோ பயங்கர வைரலா போயிடுச்சு. அதை குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக தரப்புல வச்சுட்டாங்க. அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சட்டமன்றத்துல நம்ம அண்ணன் வன்னியரசு அமைச்சர் அண்ணன். அந்த விளக்கத்துல அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு படிச்சார் ஒரு பட்டியலை. அந்த பட்டியல் படிக்கும் போது அது முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த உதவித்தொகை விஷயங்கள், விவரங்கள், எத்தனை லட்சம் அனுப்பணும், எத்தனை லட்சம் போச்சு, என்னென்ன விஷயங்கள் அவருக்கு உதவியாக வந்தது, அவரை போல எத்தனை பேருக்கு அனுப்பப்பட்டதுன்ற விஷயத்த மிக அழகாக பட்டியல் போட்டு படிச்சார். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு அந்த தம்பியை சொல்றாரு. அந்த பாரதிதாசன் என்கிற அந்த தம்பியை சொல்றாரு, இது பூரா பொய்யுங்க, இவங்க பணம் கொடுத்தது எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த பணத்தை இப்ப லிஸ்ட் போட்டு சொல்றாரு. நான் கேட்பது இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டண விஷயங்கள், இந்த ஆண்டுக்கான எனக்கு வந்து சேர வேண்டிய நிதி உதவிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு நேரடியாக எங்க அண்ணன் அமைச்சர் வன்னியரசு சட்டமன்றத்திலையும் சரி பொதுவெளியிலும் பதில் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் இணையத்தில் எழுதுவார், அவருடைய பேஜில் எழுதுவார், எக்ஸ்ட்ராலத்தில் எழுதுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த விஷயம் குறித்து மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கார். அது பொய் என்று நான் சொல்லலாம், அந்த மாணவர் சொல்றார். அப்ப இப்ப நமக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது என்றால், ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஏன் இப்படி பச்சை பொய்யை சொல்ல வேண்டும்? உதவியை பெற்றுக்கொண்டு ஏன் அந்த மாணவர் எனக்கு உதவியே வரலன்னு சொல்லணும்? பில் கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு மாணவருடைய கல்வி கட்டணத்தை நிறுத்துவீங்களா? கல்வி கட்டணம் என்பது நேரடியாக அந்த கல்லூரிக்கு கட்டப்படுகிற உதவித்தொகை. கட்டணம் நேராக போய் சேர்ந்துடும். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க சாப்பிட்றது, தங்குறது, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் மாணவருக்கு போய் சேரும். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த கல்லூரி வளாகத்துக்கு எல்லாம் போய் சேர்ந்துடும். அப்போ இவங்க கையில ஒன்றும் பெருசா போகாது. அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கு வரவே இல்லை, எங்களால் இங்கே படிக்கவே முடியல, கல்லூரி ப்ரெஷர் கொடுத்தா தானே அவர்கள் அந்த கட்டணம்லாம் வரலன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆண்டுக்கான கட்டணம் கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு நேரடியாக அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், வடிவேலை சந்திக்க போகும்போது உங்களை பாம்பே ஏர்போர்ட்ல மீட் பண்ண அப்படின்னு நடிகை சொல்லும்போது, நீங்க அம்பானியோட பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு, இந்த அம்பானி பிரியாணில வேணாம், உனக்கு என்ன வேணும் நேரடியாக கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அண்ணன் வன்னியரசு சொல்ல வேண்டிய கருத்தை ஏன் நேரா சொல்லாம பழைய டேட்டாவெல்லாம் ஏன் பேசினாரு? இதுவே சந்தேகத்தை எழுப்புகிறது. அவர் உண்மை பேசினாரா, உண்மைக்கு மாறாக பேசினாரா, பொய் சொன்னார் அப்படின்னு அவையில சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அண்ணன் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்கிறாரோ, பொய்க்கு நெருக்கமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரோ, நெருக்கமா பக்கத்துல பேசியிருக்காரோ. அந்த மாணவனுக்கு காசு கிடைக்கலன்னா நேரடியா தொடர்பு கொண்டு, மலேசியா என்ன பெரிய அண்டார்டிகா கண்டத்துல இருக்கு, தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல. அரசாங்கம் நினைத்தால் எந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உடனடியாக அவர்கள் துறை ரீதியாக, நிர்வாக ரீதியாக சம்பந்தப்பட்ட மாணவர்களே சம்பந்தப்பட்டவர்களே அழைத்து பேசிட முடியும். என்ன பிரச்சனைன்றதை கிளியர் பண்ணிட முடியும். இது சட்டமன்றத்துல வந்து விவாதிச்சு அதுக்கு திமுக முன்னாள் கல்வி அமைச்சர் செழியன் ஏஞ்சி பதில் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வச்சு, அப்புறம் நீங்க அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி ஒரு பெரிய திமுக கொடுத்த பட்டியலை வாசிச்சு என்ன பிரயோஜனம்? இதனால தீர்வு கிடைக்கவே இல்லையே. கடைசி வரை அந்த மாணவருக்கு கல்வி உதவித்தொகை போய் சேரும்னு சொல்லவே இல்லை. அவர் பில்லு கொடுக்கல, அதனால போல. அப்ப கொடுக்கலன்றது தானே அந்த மாணவர் சொல்றாரு. நான் எல்லாத்தையும் பில் மெயில் அனுப்பிட்டேன், மெயில் வந்து தப்பு பண்ணாது. அவர் அனுப்பின மெயிலோட தேதியெல்லாம் வெளியே பொது வெளியிலே போட்டுட்டார். இதை விட அவமானம் தாவேக அரசாங்கம் இல்லை. ஏன்னா இவர் சொல்லும் போதே சொல்றாரு, இப்போதைக்கு நிதி ஒதுக்குவதற்கு காசு இல்லைன்றார். நீங்க அந்த பேச்சை கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், முதலமைச்சர் சப்பு விஜய் இல்லைன்ட்டாரு காசு. அதாவது அயலகத்துல படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க காசு இருக்காது.
அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு கொடுக்க காசு இருக்காது. பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்த 2500 ரூபாய் கொடுக்க துப்பு இருக்காது. 6 சிலிண்டர் கொடுக்கவும் வக்கு இருக்காது. இப்படி எதுக்குமே கொடுக்க காசு இல்ல, கஜானா காலின்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகளை குஷிப்படுத்தணும், எம்எல்ஏக்களை குஷிப்படுத்தணும். நாளைக்கே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றாம நமக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா நம்ம மேல எல்லாம் காண்டாயிடக்கூடாதுனால எல்லாருக்கும் கார் கொடுக்கணும். எங்க சட்டமன்றத்தில் நேத்து தாங்க பேசுறாரு கார் கொடுக்குற விஷயத்த. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அணிவகுத்துச்சுங்க ஒரு 6 காரு. ஒரு குறிப்பிட்ட தனியாருக்கு சொந்தமான நிறுவனத்தினுடைய புது வகையான கார்கள் வந்து இன்னைக்கு அணிவகுத்துச்சு செக்ரட்டரியேட்ல. அதெல்லாம் ஓட்டி பாக்குறாங்க எந்த காரை எம்எல்ஏ கொடுக்கலாம். ஏன்னா எம்எல்ஏ எல்லாம் பாவம் சாப்பாட்டுக்கா வழி இல்லாம இருக்காங்க பாருங்க. எல்லா எம்எல்ஏவும் சோத்து வழி இல்லைங்க, அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கல, ரேஷன் அரிசி வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, கேட்டா நிதி இல்லைன்றது. அப்புறம் என்ன மானாவுக்கு எம்எல்ஏக்களுக்கு காரு, அதுவும் ஒரே நாள்ல. ஒரு நாள் அறிவிப்பான், மறுநாளே கார் எடுத்து வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்களாம். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இதுன்னு தெரியுதா மக்களே? இவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை, இந்த இளைய சமூகத்தினர் மீது அக்கறை இல்லை. இவங்களுக்கு எவன்லாம் ஜால்ரா அடிக்கிறான், எவன் பொய் வீடியோ போடுவான், எவன் பித்தலாட்ட வீடியோ போடுவான், அவனுக்கு காசு கொடுப்பானுங்க ரூட் மாஃபியாவை வச்சு. இந்தியா முழுமைக்கும் வட இந்தியாவிலாம் இந்த நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அப்படியே பிராபகண்டா பெருசா போயிட்டு இருக்கு. ஒருதான் வருங்கால பிரதமர்னு போயிட்டு இருக்கா. தனியா நான் வீடியோ போடுறேன் அந்த லட்சணம் எல்லாம். ஆனா உண்மையிலே நான் சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன், அரசாங்கத்தை நம்பி நான் படிக்க வந்துட்டேன், எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன், பட்டியலின சமூகத்திலிருந்து வந்திருக்கேன், இந்த வரலாறு உங்களை மன்னிக்காதுன்னு ஒரு மாணவன் சொல்றான் பாருங்க. அவன் திட்டான் இல்லையா? உங்க லட்சணத்தை தோல் உரிச்சிட்டான்ல, பொது வழியில போட்டு பொழந்துட்டான்ல. பட்டியலின மாணவனுக்கே உதவி செய்ய முடியும்னா நீங்க எல்லாம் அப்புறம் நான் பட்டியலினத்தை காப்பாற்ற வந்தேன், கை தூக்கி கூட வந்தேன் அப்படின்னு எங்க அண்ணன் வன்னியரசு சொல்றதுல அசிங்கம். பேசாதீங்க அதெல்லாம். ஒரு அமைச்சர் பதவிக்காக கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி போட்டு முதலமைச்சர் சப்பு பிஜே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களே, நியாயமா இது? அதிகாரம் கிடைக்கணும்ன்றதுக்காகலாம் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து அண்ணன் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக மிக தவறான நடவடிக்கை. பொய் சொல்லாதீங்க. உங்க மரியாதைக்கு உங்க பதவிக்கு அது அழகல்ல. அந்த மாணவன் விஷயத்துல இந்த அரசாங்கம் ஏதோ தவறு செய்திருக்கிறது. குறிப்பாக சமூக நலத்துறை ஏதோ பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்குது. ஆகவே உடனடியாக அந்த மாணவனுக்கு உரிய தொகை, அதே போன்ற எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் சரியான நேரத்தில் அவர்களுக்கான கல்வி நிதியை வந்து இந்த அரசாங்கம் விடுவிக்கணும். உடனடியாக அது அவர்களை போய் சேரணும். ஏன்னா எங்கேயோ வெளிநாட்டில் கடல் கடந்து போய் அவன் படிக்க போயிருக்கான். எதை நம்பி போனான்? இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி போனான். கடந்த ஆட்சியில கொடுத்த அந்த உத்தரவாதத்தை கடந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கசக்குதா? உங்களுக்கு உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க. மக்கள் வரிப்பணம் தானே இருக்குல்ல. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும்னா என்ன தேஞ்சிருமா? எம்எல்ஏ எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களா? எந்த எம்எல்ஏ கார் இல்லாம இருக்காங்க? எந்த எம்எல்ஏங்க இருக்காங்க? எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு காருக்கு 4 கார் வச்சிருக்கான். அந்த கேட்ட ஒரு ஆள் இருக்காரு, அதுவும் இந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஜோதிமணி, அவருக்கே கார் இருக்கு. அவரே ஒரு பித்தலாட்ட பேர் வழியா இருக்காரு. தானே சொந்தமா கார் வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாரு. பஸ்ல வரேன், எனக்கு காசு இல்ல, கார் இல்ல. இந்த பொழப்பு பொழக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பொழக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு இனோவாக்கு ஒரு கார் கொடுங்கன்னு ஒரு ஆள் கேட்டிருக்காரு. அந்த இனோவா கார் கேட்ட ஆளுக்கு பென்ஸ் கார்லாம் வச்சிருக்காரு. நான் ஆட்டோல தான் வரேன்னு ஒரு நாடகமான சபரி அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ, அவர் கேட்ட உடனே விஜய் அப்படியே சப்பு விஜய் இப்படி திரும்பி எல்லாம் பாக்குறாரு. அப்படி முதலமைச்சரையே திரும்பி பார்க்க வச்ச அந்த எம்எல்ஏ வந்து நைஸா நழுவிட்டு போறாரு. அவரே ஏராளமான காரை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறாரு. ஆட்டோவில் வந்து பச்சை பொய் சொல்றாரு. மக்களே, நாட்டு மக்களே, இந்த தாவேக்கா எம்எல்ஏக்களை, தாவேக்கா கும்பலே நம்பாதீங்க. பூரா பிராடு கும்பலா இருக்கு, பூரா ஏமாத்து கும்பலா இருக்கு. ரீல்ஸ் போட்டு மட்டும் ஏமாத்துது மக்களை. உண்மை ஒரே ஒரு % கூட இல்லை. அந்த எம்எல்ஏ கார்ல ரீல்ஸ் போட்ட வீடியோ அதான் சொல்றேன், தானே சொல்லி தானே எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தானே வச்சு தானே எடுப்பாங்கன்னு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க. அதே மாதிரி இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். ஆட்டோல வந்தாராம். ஏதாவது ஒரு நாள் ஒரு ஆட்டோல வந்த அந்த வீடியோவோ அல்லது அந்த ரெக்கார்டையோ காட்ட முடியுமா? துண்டு சீட்ல எவனா எழுதி கொடுப்பான். அதுல எவனா ஒருத்தன் ஊர்ல போய் படுத்து கிடப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொன்னா கூட நம்ப மாட்டான்.
குழந்தைங்க கூட நம்பாது உங்க சொல்ற கதையை. உங்க லட்சணம் தான் வெளியே தெரிஞ்சு போச்சே. தாவேகா லட்சணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பூரா பொய் சொல்ற கும்பல் இது, பித்தலாட்ட கும்பல் இது, இதுல உண்மையே இருக்காது இதுக்கு அப்படின்றது. ஆகவே மக்களே, நாம சொல்ல வர விஷயம், நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம், கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல அயலக கல்வி உதவி பெறுகிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான கல்வி உதவி போய் சேர்ந்து விட்டதா இல்லையா? அந்த வைரல் வீடியோ வெளியிட்ட பாரதிதாஸ் என்கிற மாணவர் பொய் சொல்கிறாரா, அல்லது அமைச்சர் எங்க அண்ணன் வன்னியரசு பொய் சொல்றாரா? இது நிச்சயமாக சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாக மாறினதுனால எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த தாவேக அரசாங்கம் தான் ஏதோ பித்தலாட்டத்தை செய்கிறது, ஏமாற்று வேலை செய்கிறது அப்படின்னு. ஏன்னா அவர் சமூக வலைதளத்துல சொல்லிட்டாருன்றதுக்காக ஒரு வேலை கல்வி உதவியை நிறுத்தி வேடிக்கை காட்டுறாங்களே என்னமோ, அதெல்லாம் செய்வாங்க. இது அதெல்லாம் நல்லாவே செய்வாங்க. இனிமே மக்களே, இது போன்ற விஷயங்களை நாங்க மட்டும் பேசினா பத்தாதுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு இருக்கிற பக்கங்கள்ல இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டுங்க. பல இடங்கள்ல இருந்து சுட்டி காட்டினாதான் கொஞ்சமாவது இவர்களுக்கு உரைக்கும். எனவே நம்முடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்களை பேசலாம், கேட்கலாம், நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.